ராதிகா பல தடவை சொல்லியும் கேட்காம என் அம்மா என் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள வெறுப்பேற்றுறதுக்காகவே வந்து ஈஸ்வரியை வீட்டுக்கு கூட்டு வந்தார் கோபி. ஆனால் வந்து ஒழுங்காக பார்த்துக்க முடியல, இவரையே ஒழுங்காக பார்த்துக்க முடியாது, ஒரு சுடுதண்ணி வைக்க தெரியாது. இவர் வந்து காஃபி போட்டு தரேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கமலா கிட்ட அதிகாரம் வேறு. அதாவது எங்கள் அம்மா என்ன ஒழுங்காக பார்த்துக்க மாட்டிங்களோ, அவங்கள ஒழுங்காக சாப்பிட வைக்க மாட்டிங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவரே சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, அவங்களுக்கு வந்து லோ சுகர் ஆகி அவங்க மயங்கியே விழுந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற நிலைமை ஆகிடுச்சு. இப்போ வீட்டுக்கு வேறு திருப்பியும் கூட்டு வந்துறாரு. இதுக்கப்புறமாச்சு வீட்டுக்கு கூட்ட மாட்டாருன்னு பார்த்தா ஏற்கனவே வந்து ராதிகா இப்போ யோசனையில் இருக்காங்க, இவரை கல்யாணம் பண்ணது சரியா தப்பா, இவர் கூட சேர்ந்து ஒரு குழந்தைய வேற பெற்றுக்க போறாமே, அந்த குழந்தைய வைத்த வளர்க்கணுமா வேணாமா அப்படின்னு பல கேள்விகள் பல யோசனைகள்ல இருக்கவங்க இவர் இப்படியே அட்ராசிட்டி பண்ணிட்டு திருப்பி ஈஸ்வரியை பார்த்துக்கிறதா என் கடமை அப்படிங்கிற மாதிரி வந்து கற்பமா இருக்க தன்னுடைய மனைவியை ஒழுங்கா பார்த்துக்கல அப்படின்னா அவங்க கூடிய விரைவில் ராதிகா டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிஞ்சு போயிடலாம், விவாகரத்து வேணும், இந்த குழந்தையும் கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. கோபிக்கு ஒரு பெரிய ஷாக் கிடைக்க போது அவருக்குங்கிறது உண்மை. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.